ஒருநாள் நூ அலைஹிவஸ்ஸலாம் வானத்தை நோக்கிப் பார்த்தார். அவரது குரலில் வேதனை இருந்தது. ஓ என் ஆண்டவரே, நான் என் மக்களை இரவும் பகலும் உம்மிடத்தில் அழைத்தேன். ஆனால் நான் உண்மையைச் சொன்னபோதெல்லாம் அவர்கள் தங்கள் காதுகளில் விரல்களை இட்டுக்கொண்டு என்னைக் கேட்க மறுத்தார்கள். இனி நான் என்ன செய்ய? முடிவு உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. அப்போது அல்லாஹ் கூறினான், ஓ நூ, பூமியை ஒரு பெரிய புயல் தாக்கவுள்ளது. ஒரு பெரிய கப்பலை தயார் செய். உன்னுடன் நம்பிக்கை கொண்டவர்களை அதில் சேர்த்து ஒவ்வொரு விலங்கினத்திலிருந்தும் ஒரு ஜோடியை அழைத்துச் செல்லு. நூ அலைஹிவஸ்ஸலாம் உடனடியாக அந்த கப்பலை கட்டத் தொடங்கினார். அவர் தினமும் உழைத்தார். வியர்வை சொட்டச் சொட்ட வேலை செய்தார். ஆனால் கிராம மக்கள் அவரை கிண்டலிட்டார்கள். ஓ நூ, நீ தீர்க்கதரிசியா அல்லது பைத்தியக்காரனா? இந்த பெரிய கப்பல் கடலிலா மிதக்கும்? இல்லை என்றால் இந்த வறண்ட நிலத்தில் நடனமாடுமா? ஆனால் நூ அலைஹிவஸ்ஸலாம் ஒருமுறையும் பதிலளிக்கவில்லை. அவர் அமைதியாக, பொறுமையாக அல்லாஹ் கொடுத்த பணியைத் தொடர்ந்து செய்தார். இறுதியில் கப்பல் தயாரானது. நூ அலைஹிவஸ்ஸலாம் ஒவ்வொரு வகை விலங்குகளிலிருந்தும் ஒரு ஜோடியை அதில் ஏற்றி வைத்தார். விசுவாசிகளும் அதில் சேர்ந்தனர். வெளியில் எல்லாம் வழக்கம் போலத்தான் தோன்றியது. ஆனால் திடீரென்று ஒரு அடுப்பிலிருந்து தண்ணீர் வெடித்து வெளிப்பட்டது. கருங்கடல் போன்ற மேகங்கள் வானத்தை மூடியது. ஒரே கணத்தில் வானம் பிளந்தது போல மழை கொட்டியது. பெரும் புயல் காற்று வீசியது. கடலில் மரப்பலகை மிதப்பதைப் போல நூ அலைஹிவஸ்ஸலாம் கப்பல் அலைகளின் மேல் உயர்ந்து இறங்கியது. தண்ணீர் எங்கும் பரவியது. மக்கள் கட்டிய வீடுகள், மலைகள், வயல்கள் அனைத்தும் நீரில் மூழ்கின. அந்த நிலத்தில் ஒருவரும் உயிரோடில்லை, அல்லாஹ்வில் நம்பிக்கை வைத்து கப்பலில் இருந்தவர்களைத் தவிர. இந்த கதையின் எளிய முக்கிய பாடங்கள்: 1. நல்ல பாதை சுலபமில்லை, ஆனால் பொறுமை அவசியம். நூ அலைஹி போல நாமும் முயற்சி விடாமல் தொடர வேண்டும். 2. மற்றவர்கள் கேலி செய்தாலும் நியாயமான செயலை விட்டுவிடக்கூடாது. 3. உண்மையான பாதுகாப்பு அல்லாஹ்விடம் மட்டுமே. புயலில் காப்பாற்றியது கப்பல் அல்ல, அல்லாஹ்தான். 4. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எப்போதும் வழி கிடைக்கும். 5. கேலி, விமர்சனம், தடை இவை உண்மையை வெல்ல முடியாது. உண்மை எப்போதும் வெல்லும். இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள்.